உன் கையால சாப்பாடு சாப்பிடணும்னு எத்தனை நாளா காத்துட்டு வந்து தெரியுமா? அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. என்ன அப்பத்தா? கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. இது வந்துட்டே அப்பத்தா. சரியான நேரத்துல கிழவி கழுத்தறுத்துட்டா. அவ இன்னொரு தடவை இறஞ்சல் பண்ணட்டும், அம்மிகளை தூக்கி தலையில போட்டுறேன். ஐயா, பாட்டுக்கார தம்பிகளா, இன்னைக்கு எங்க வீட்டு மண்டபப்படி இன்னைக்குன்னு பார்த்து கச்சேரி ஆரம்பிக்காம இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, வாங்க ஐயா, வந்து கச்சேரி ஆரம்பிங்க. அட என்னப்பா இது? அவர் மாதிரி சொல்லிட்டே இருக்காரு, ஏதோ மாட்டோம் மழை பெய்த மாதிரி செவனே உட்காந்துருக்கேன். சீக்கிரமா வந்து கச்சேரி ஆரம்பிங்க. இன்னைக்கு என்னால பாட முடியாது. என்னது பாட முடியாதா? நான் டவுனு கச்சேரி வச்சிருக்கேன்னு தேனி, தேவாரம், பெரியகுளம், பங்களாப்பட்டி வரைக்கும் போய் டமுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். ஊர் ஒட்டு மொத்தமும் என் செல்வாக்க பார்க்க வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் பாட மாட்டேன்னா என்னையா அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை வந்து பாடுங்க. தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க. இப்ப நான் பாடுற நிலைமையில இல்ல, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. கொட்டுக்குச்சி வகையிற மண்டபப்படிக்கு பாடுறேன்னு கை நீட்டி காசை வாங்கிட்டு இப்ப கட்டாயப்படுத்தாதீங்கன்னா என்னையா அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை வந்து பாடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. வாங்கயா. அண்ணே, உடம்புல புண்ணு விழுந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். உங்க மனசுல புண்ணு விழுந்துருச்சு, அதை மறந்தாத்தான் ஆறும். நீங்க பாடுற பாட்டு உங்க மனக்காயத்தை ஆத்தும். அண்ணே, ஊருக்காக பாட வேணாம், காசுக்காக பாட வேணாம், உங்க உண்மையான காதலுக்காக பாடுங்க. தயவு செஞ்சு நான் பாடுறேன்னு சொல்லுங்கண்ணே. யாருக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. எந்த மாமன் நான் தெய்வமா நினைச்சனோ அவரு கல்லை விட மோசமா மாறிட்டாரு. என்னோட இசை பாட்டு எல்லாமே காத்தோட கலந்த கற்பூரம் மாதிரி ஆயிடுச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஊர்ல இருக்க முடியாது. எல்லாத்தையும் இமீடியட்டா பேக்கப் பண்ணுங்க, புறப்படுறோம். முருகா, என்னடா இவன் பழைய பேரை சொல்லி முருகான்னு கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? சின்ன வயசுலயே காணாம போன என் குழந்தைய மகன் முருகன் தாங்கிறது எனக்கு தெரியும்பா. தம்பி, செல்லக்கிளி உன்னை மனசார வெறுக்கலப்பா. உங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சு துரப்பாண்டி கல்யாணம் பண்றதுக்காக ஓ சுத்தி யசோத அந்த மருந்தோட வேலைதான் செல்லக்கிளி உன்னை மறந்து அந்த சண்டாளி பேச்சை கேட்டு சதராட வச்சுக்கிட்டு இருக்கு. துரப்பாண்டிய மகனா இருந்தாலும் அவன் செய்யற அக்கிரமத்துக்கு துணை போறது தர்மமாகாது. உருவாவும் அறியாத நீயும் ஒன்னையே நினைச்சு ஓடாகிட்டு இருந்த செல்லக்கிளியும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். 10 பேர் அடிச்சு போட்டுட்டு செல்லக்கிளி தூக்கிட்டு அந்த அவ கழுத்தை தாலி கட்டுடான்னு சொல்லுங்க, கட்டிடுவேன். தான் மனசுக்கு பிடிச்சவன் இன்னார்தான் தெரியாதவளை நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே நான் அவளை தூக்கிட்டு வந்தாலும் என்ன கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்துட்டான்னு செல்லக்கிளி ஒரு வார்த்தை சொன்னா ஊர் மத்தியில் அசிங்கமாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. வென வச்சவன் வென எடுத்துட்டா செல்லக்கிளி பழைய நிலைமைக்கு வந்துருவா. நாளைக்கே நீ சடச்சாமியை போய் பாரு, எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. அவர் ரொம்ப நல்லவர், உன் மேல இறக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு வச்ச மருந்தை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் யசோதை என்ன அவங்க அப்பா வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. யார் நீ? என் பேர் முருகேஷ். இந்த ஊர் திருவிழாவுக்கு பாட வந்திருக்கேன். இங்க இருக்க பார்வைக்கெல்லாம் நான் வெளியூர்காரனா இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். என்னப்பா சொல்ற? ஆமா சாமி, நான் வேற யாரும் இல்ல, அரண்மனையாரோட அக்கா மக முருகன் தான். சொத்துக்காக ஆசைப்பட்டு என் சின்ன மாசோத சின்ன வயசுல ஆளை வச்சு அடிச்சு என்னை ஊரை விட்டே துரத்திட்டாங்க. என் மாமன் மக செல்லக்கிளியும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். என்னை பார்க்காமலையோ பேசாமலையோ ஒரு நிமிஷம் கூட அவ இருந்ததில்லை. இப்ப என்னவோ தெரியல, என்ன அடியோட மறந்துட்டான். என்ன மறந்துட்டாளேங்கிற கவலையை விட வஞ்சக வலையில சிக்கிட்டாலேன்னு தான் நான் வருத்தப்படுறேன். நீங்க தான் சாமி எங்களை வாழ வைக்கணும். என்னப்பா இது? குடும்ப கௌரவம், பாரம்பரியம், அது இதுன்னு சொன்னதுனாலதான் அந்த பொண்ணு உன்னை மறக்கணும்னு மருந்து வச்சேன். தவறு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? உங்களால முடியாதது எதுவுமே இல்ல சாமி. வாஸ்தவம் தான். எரியற நெருப்பில தண்ணி ஊத்தி அணைச்சாலும் அதனுடைய சூடு தணியறதுக்கு ஒரு நாளையாவது ஆகும். அந்த மாதிரி நான் வச்ச மருந்த நானே எடுத்தாலும் அவளுடைய மனசு மாறி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு மண்டலமாவது ஆகுமேப்பா. சாமி, அது வரைக்கும் செல்லிக்கிளியோட மனசு மாறலனா என் சின்னம்மா போட்ட திட்டப்படி அவங்களோட மகன் துரப்பாண்டிக்கு கட்டி வச்சிருவாங்க. அந்த அப்பாவி பொண்ணு நீங்க தான் சாமி காப்பாத்தணும்.
தாயே, இந்த நல்லவனுக்கு உதவி எல்லாரும் எக்ஸஸ் பண்ண 1 2 3 தான் சொல்லுவாங்க. இவன் என்ன கொட்டடி சொல்லி கொடுக்கான்? என்னங்க இது? பார்த்தா தெரியல. தேக பயிற்சி இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்க கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன மாதிரி. இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிறான்? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உன் கூட ஒருத்தர் வருவானே, துந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது இருந்தாலும் என்ன ஆடிச்சா? நீயும் தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்சவா என்னடா? ஒழுங்கா நாம வெளிவா. நான் ஒழுங்கா நாமளே இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொல்றது கேப்பியா? கேக்குறேங்க. நீ என்ன பண்ற? உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடறேன். அருமையான விருந்துன்னா? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கற குடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். நிக்காத, ஓடு. என்ன வாடா. அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னே, அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. நல்லி? ஆமா. நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களாம். அவன் ஜென்டில்மேன். ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. ஏச்சே, நான் எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புனீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயரை தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன். நைஸ் ஹெட், கோ பேக். Hey, who is that lady? இவங்களும் நம்ம சொந்தக்காரர். Your relation? All is good. Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தா. அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? மூக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு, மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேன் இது? விருந்துன்னு வேட்டி சட்டையில கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலியை கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்ன வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாத பணமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாருமா சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ணை தொட்டு தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்ற தப்பா? பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்பா உருவி கித்தார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா?
இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா அது இல்லீங்களா மாமா நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா நீ கட்டு அது கொட்டும். எங்கம்மா கழுத்து ஓ மேல மாத்திட்டாங்களா வணக்கம் வணக்கம் என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா அதாங்க கரகாட்டம் யாரு ஆடுறது நம்ம மூக்கமாதான் நீ கரகாட்டக்காரியா டேய் மாமா டேய் டேய் காலேஜ் போறேன்னு சொன்னியடா ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு. ஐயோ சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா டேய் இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறா கம்பி மேல நடக்கிறவனும் போடுறா பூம்பூ மாட்டுக்காரியும் போடுறா இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு அப்படி கிழவிங்களை கல்யாணம் பண்ணி செத்து போறவங்க பல பேரு அந்த சுடிதாருக்கு பின்னால் அலைஞ்சவங்க ரொம்ப பேரு அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டி இருக்கீங்க. அண்ணே நாம எல்லாம் ஒண்ணா வந்தோம் ஒண்ணா இருந்தோம், இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும் அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே இந்த பண்ணியோட இருக்கு அண்ணே கரகாட்ட ப்ரோக்ராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க.